வணக்கம் மக்களே, வெல்கம் டு எல்எஸ்டிஎஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து சண்டே மஷ்ரூம் பிரியாணி பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயும் நெய்யும் போட்டு காய விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு கேஷ்யூ நட்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் போட்டுக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் பிரியாணியில் போடும்போது எங்கள் ஸ்டைலில் நாங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து தக்காளி போட்டு நல்லா அது நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற மஷ்ரூமு இதில் போட்டுக்கலாம். நாங்கள் 2 பாக்ஸ் மஷ்ரூம் வாங்கியிருக்கோம். இதுலேயே கொஞ்சம் நிறைய இதுலேயே அவ்வளோ நிறைய வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பிரியாணிலேயும் இல்லை எந்த கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் நாங்கள் கடையில் வாங்குகிற மிளகாத்தூளும் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தயிர் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. தயிர் போட்டு கலரிட்டா அதுவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வெயிட் பண்ணுங்கள். கொதித்ததுக்கப்புறம் தம் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தம் போட்டாச்சு. இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கும்போது பிரியாணி நல்லா செம்மையாக வந்திருக்கு. ரைஸ் போடும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.